Hello students, welcome to Education Plus. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சாப்டர் 5 CBSE Class 10 Arithmetic Progression அதில் எக்ஸசைஸ் 5.1ல 4th சம்மில் ஒரு 3 சப்டிவிஷன் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, which of the following are AP? If they form an AP, find the common difference. So D கண்டுபிடிக்கணும். If it is AP, write 3 more terms. So question வந்து 2, 4, 8 and 16 and so on. இதுக்கு முதல்ல difference கண்டுபிடிக்கலாம். இந்த difference வந்து பார்த்தீங்கன்னா 4 minus 2 it is 2. அதே மாதிரி அடுத்த differenceயும் கண்டுபிடிக்கலாம் AP and check பண்றதுக்கு. So 8 minus 4 வருது, 8 minus 4 4 இல்லையா? அப்போ difference வந்து என்ன இல்ல, difference is not constant. So constant இல்லாததுனால this is not an AP. Okay, so இது AP கிடையாது, ரைட்டா? செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, செகண்ட் சப்டிவிஷன்ல 2 5/2 3 7/2 கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் 5/2 minus 2 பெண்ணாகும் 5/2 2s are 4/2, ஸோ 1/2. அடுத்ததும் செக் பண்ணலாம், இது D1 D2 வேணா வச்சுக்கலாம். ஸோ 3 minus 5/2. ஓகே, இதுல இருந்து இது டிஃபரன்ஸ், இதோட இது டிஃபரன்ஸ். ஸோ 3 2s are 6, 6 minus 5/2, ஸோ 1/2. டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கு, D1 which is equal to D2, so therefore this is AP. 3 terms கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு இங்க 7/2, இது A1 A2 A3 A4 இருக்கு, நம்ம A5 கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ A5 கண்டுபிடிக்கணும்னா நமக்கு A5க்கு இதோட அடுத்த டிஃபரன்ஸ் ஆட் பண்ணணும். டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1/2 இல்லையா? அப்போ 7/2 கூட 1/2 ஆட் பண்ணா 8/2, ஸோ 4. அடுத்து A6 என்ன வரும்? 4 கூட ஒரு 1/2 ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ 4 2s are 8, 8 plus 1 9/2. ஓகே, அடுத்தது A7. ஸோ A7 வந்து 9/2 கூட ஒரு 1/2 ஆட் பண்ணணும். அப்போ 10/2 it is 5. ஸோ அடுத்த டேர்ம் என்ன வரும் அப்படின்னா, அடுத்து 3 terms கேட்குறாங்கல்ல. ஸோ நமக்கு 3 terms வந்து நமக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னா 4 வரும், 9/2 வரும், 5 வரும். ஓகே, சரி. அடுத்த தேர்ட் சப்டிவிஷன் என்ன இருக்கு அப்படின்னா, தேர்ட் சப்டிவிஷனோட கொஸ்டின்ஸ் வந்து -1.2 -3.2 -5.2 -7.2 and so on. இதுல நம்ம முதல்ல காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். D வந்து -3.2 minus of -1.2. அப்ப என்ன வரும்? -3.2 plus 1.2 வரும். So 3.2 minus 1.2, so ஆன்சர் என்ன வரும்? 220, so -2 வரும். அடுத்த டிஃபரன்ஸ் பார்க்கலாம். D2 -5.2 minus -3.2. மைனஸ் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. ஸோ பிளஸ் 3.2, ஸோ இங்கேயும் -2. ஸோ டிஃபரன்ஸ் சேமா இருக்கு. ஸோ அடுத்ததுல நம்ம இந்த 7.2 கூட என்ன ஆட் ஆகும்? -2 ஆட் பண்ணும். அப்போ இது A1 A2 A3 A4. அப்போ A5 என்ன வரும் அப்படின்னா -7.2 -2 ஆட் பண்ண என்ன வரும்? -9.2. அடுத்து என்ன வரும்? A6ல -9.2 -2, ஸோ -11.2. A7 என்ன வரும்? -9.2 -2, so sorry -11.2, so -2 -13.2. ஸோ அப்போ நமக்கு அடுத்தடுத்த நம்பர்ஸ் என்ன வரும் அப்படின்னா, ஸோ இங்கே 7.2க்கு அப்புறம் -9.2 -11.2 -13. ஓகே, ஸோ கண்டினியூஸாக அடுத்தடுத்த சப்டிவிஷன் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறோம்.